சுப்ரீம் கோர்ட்ல போய் முதல்ல ரிட் பெட்டிஷன் போட்டது யாரு? எந்த என்ஜிஓ போட்டுச்சு? இந்த மாதிரி நீ பட்டாசு வெடிக்கிறதுனால பொல்யூஷன் வந்துருச்சு, அதனால பண்ணு. சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் கேஸ் போட்ட என்ஜிஓ இஸ் இட் நாட் அ கிறிஸ்டியன் மிஷனரி என்ஜிஓ? அவங்க சொல்லுங்க. ஒரு என்ஜிஓ போய் சுப்ரீம் கோர்ட்ல இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறான் பல ஆண்டுகளுக்கு முன்பு. அதுல குறிப்பாக ஒரு மிகப்பெரிய அந்த பையன் இப்ப லண்டன்ல படிக்கிறான், அந்த பையன் பேர்ல தான் ஃபர்ஸ்ட் கேஸே ஃபைல் பண்றாங்க. எனக்கு பொல்யூஷன் வருது டெல்லியில, என்னால படிக்க முடியல அப்படி. ஒரு என்ஜிஓ பேக் பண்ண. ஏன்? உங்களுக்கு இந்தியாவோட கலாச்சாரத்தை மொத்தமா அழிச்சிடணும், பட்டாசே வெடிக்கூடாது. 2000 ஆண்டுகளாக பட்டாசு என்பது நம்ம கலாச்சாரத்துல இருக்கு, அதெல்லாம் அழிச்சிடணும் ஒரு என்ஜிஓ. சுப்ரீம் கோர்ட்ல கான்ட்ரோவர்ஷியலா இந்த என்ஜிஓ பெரிய பண செலவு பண்ணி பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் கொண்டு நடத்துறாங்க அந்த கேஸ. சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துறாங்க, இந்த கிராக்கர் பண்ணக்கூடாது, கிரீன் கிராக்கர் பண்ணணும். அதுக்கு திரும்ப நம்முடைய அரசு மறுபடியும் ஒரு அபிடவிட் கொடுத்து அதுக்கு நீரி என்கின்ற அமைப்பை கொண்டு அதுக்கு கிரீன் கிராக்கரை பண்ணி அதை சர்டிஃபை பண்ணி மத்திய அரசு சிவகாசி மத்திய அரசு 6 கோடி ரூபாய் பொருட்செலவுல சிவகாசியில் அதுக்கு ஒரு நீரி சென்டர் அமைச்சு அதுக்கு ஒரு டெஸ்டிங் மெக்கானிசம் கொடுத்து அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்தாங்க, ரெஸ்ட்ரிக்டட், இப்ப வெடிக்கணும் அப்ப வெடிக்கணும். அதையும் மத்திய அரசு அபிடவிட் மூலமாக எதிர்த்து. இதெல்லாம் விக்ரம் ராஜா நண்பர் போய் திமுக தலைவர் ஸ்டாலின் போய் சொல்லணும். இந்து கலாச்சாரத்தை அழிப்பதற்கே ஒரு குரூப் கிளம்பி இருக்கு டெல்லியில இருந்து, இன்டர்நேஷனல் ஃபண்டட் என்ஜிஓ. அதை முறியடிப்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம் நம்மள.